Hi dudes, Dr. Suresh Sitharaman, Coimbatore. TNIA 2024 counseling, SCA to SC counseling, எல்லாமே முடிஞ்சி ஃபைனலா இந்த வருஷம் ஸ்டூடண்ட்ஸ்னுடைய அந்த ஆர்வம் வந்து இன்ஜினியரிங் மேல எந்த பிரான்ச்ல இருக்கு, ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சும் எந்த அளவுக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த அனாலிசிஸ் எடுக்கலாம். அதை தாண்டி எந்தெந்த காலேஜ் எல்லாமே வந்து ஒன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வச்சு நிறைய சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் எடுக்கலாம். இது ஏன் இந்த அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டால், அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுத்த பிரான்ச் வந்து கரெக்ட் தானா, ஃபியூச்சர் ஜாப் ஆஸ்பெக்ட் இருக்குமா, எல்லாருமே இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இது வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்கணுங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு லைக் பட்டன் போட்டுக்குங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தொடர்ந்து நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஒரு கரியரை செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது திங்கிங் இருக்குது, எனக்கு ஒரு அட்வைஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நம்ம சேனல் உங்களுக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், லா இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கலாம், இல்லை அதர் பிரான்ச்சஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், கேட் எக்ஸாமினேஷன்ஸு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி என்ன மாதிரியான உங்கள் லைஃப்பை நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கான அட்வைசஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்கும். அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இல்லை 1-to-1 நீங்கள் பேசினாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் நமக்கு ஈவினிங் ஹவர்ஸில் நீங்கள் கூப்பிடலாம். சார் வீடியோக்குள்ளே நான் போகிறேன். 2024 நம்ம எடுத்தோடனே எப்போதும் போல சிஎஸ்சி அண்ட் ஐடி அப்படிங்கிறது மொத்த இன்டேக் 47,489 சீட்டில் 39,616 சீட் ஃபில் ஆகி 83.42% வந்து ஃபில்டுங்க. இதுதான் டாப்பில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இன்னைக்கு டாப்பில் இருந்திருக்குது. வெறும் 7,873 சீட் தான் வந்து உங்களுக்கு லேப்ஸ் ஆகிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,186 சீட்டு மொத்தம் மெக்கட்ரானிக்ஸ் ஒதுக்கப்பட்டது. மெக்கானிக்கலில் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம். ஸோ மெக்கானிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மெக்கானிக்கல்லையும் ஃபீல்டு இருக்குது, ஃபியூச்சரில் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜெர்மனிலையும் சரி, அதிகமாக ஃப்ரான்ஸில் சரி, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து அதிகமான ரெக்யர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. 969 சீட் ஃபில் ஆகி 81.70, மொத்தம் 217 சீட் தான் வந்து வேக்கன்ஸ் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அதுன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போகும்போது மொத்தம் 30,855 சீட்டில் 24,799 சீட் ஃபில் ஆகி 80.37%, 6,058 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இசிஇ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 22,757 சீட்டு, இதில் 17,114 சீட் ஃபில் ஆகி 74.87, 75% ஃபில் ஆகி வெறும் 5,743 சீட்டு இருந்து 4th பிளேஸில் இசிஇ வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் கூட இந்த விஎல்எஸ்ஐ டிசைன்ஸு, அடுத்து வந்து அப்புறம் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்னு ஆரம்பித்தது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் புதுசாக ஒரு கோர்ஸ் ஆரம்பித்ததெல்லாம் சேர்த்தா 2,122 சீட்டு, இதில் 1,571 சீட் ஃபில் ஆகி 74.03, அகைன் 70% அப்ராக்சிமேட்லி இசி வந்து 70% எடுத்து 551 சீட் 5th பொசிஷனில் எலக்ட்ரானிக்ஸ்க்கான அலைடு பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் 2,165 சீட் தான் மொத்தமே. அதில் 1,438 சீட் ஃபில் ஆகி 66% எடுத்து 66.42, 727 சீட் தான் வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து வந்தீங்கன்னா அதர் கோர்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், அது போக வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது போக இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங், இதெல்லாமே உள்ள கோரில் கொண்டு வந்துட்டேன். 5,089 சீட்டில் 3,355 சீட் ஃபில் ஆகி 65.93%, மொத்தம் 1,734 சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து பயோ அப்படிங்கும்போது பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி பேஸ்டுக்கான அந்த கோர்சஸ் பார்க்கும்போது 8,503 சீட் மொத்தம் இருக்குது. அதில் 5,346 சீட் ஃபில் ஆகி 62.87% எடுத்திருக்காங்க. 3,157 சீட்டு வந்து அங்கே உங்களுக்கு வேக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிளியில் 14,250 சீட்டில் 8,410 சீட் ஃபில் ஆகி 59.02, அப்ராக்சிமேட்லி 60% எடுத்திருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அண்டு 8th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட இந்த 62% மேலே அவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 60% ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம இருக்கும்போது 712 சீட் தான் மொத்தமே ரொபாட்டிக்ஸில். அதில் 397 சீட் எடுத்து 55.76%, 10th பொசிஷன் 315 சீட் இன்னும் வேக்கண்ட் இருக்குங்க. அடுத்து மெக்கானிக்கல் அப்படின்னு போகும்போது பியூர் மெக்கானிக்கல் 1700
17,396 சீட்டுங்க. 17,396 சீட்டில் 8,742 சீட் ஃபில் ஆகிருக்கு. நம்ம மெக்கானிக்கல் போல நினச்சிருக்கிறோம். பட் 50% மெக்கானிக்கலுமே ஃபில் ஆகி 8,654 சீட் வேக்கண்ட்டோட இப்போ மெக்கானிக்கல் அப்படிங்கிற 11th பொசிஷனில் வச்சுருக்கோம். அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங்கோடைய ஆர்வம் அப்படின்னு பார்க்கும்போது 9,917 சீட்டில் 4,346 சீட் ஃபில் ஆகி 43.82% அப்ராக்சிமேட்லி 45% அப்படி 44% எடுத்து 5,571 சீட்டுங்க. சிவில் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து 12th பொசிஷன். 12th பொசிஷன் அப்படிங்கிற மாதிரில இந்த ஆர்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன அனாலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ கிராண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,62,541 சீட்டில் 1,16,101 சீட்டு ஃபில் ஆகி 71.43 அப்ராக்சிமேட்லி 72% வந்து இந்த வருஷம் ஃபில் ஆகிருக்கு. இந்த அனாலிட்டிக்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம். இந்த வருஷம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 50,000 சீட்டுக்கு மேலே வேக்கண்ட் வரும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் சப்ளிமெண்ட்டில் நிறைய சீட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 46,440 சீட் வேக்கண்ட் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ இது எந்தெந்த பிரான்ச் அப்படிங்கும்போது சிஎஸ்ஐடிங்கில் என்னென்ன பிரான்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம். மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, பிளாக் செயின், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே அதில் வந்துருச்சுங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டேர்ம்ஸ், கெமிக்கலில் பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் அதில் நம்ம எடுத்துருக்கிறோம். கோர் இன்ஜினியரிங் வரும்போது ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்வரான்மெண்டல், இண்டஸ்ட்ரியல், இது எல்லாமே சேர்த்து கோர் இன்ஜினியரிங் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். அடுத்து பயோ பேஸ்ட் அப்படின்னும் போது பயோடெக்னாலஜி, அக்ரி, பயோகெமிக்கல், பயோமெடிக்கல் அப்படிங்கிறத அதில் கொண்டு வந்துருக்கிறோம். ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் மட்டும். எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் உள்ள கொண்டு வந்துருக்கிறோம். சிவில் அண்ட் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சிவில் வித் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ்லாம் உள்ள கொண்டு வந்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி வந்து நம்ம சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டியிருக்குங்கிற ஒரு விஷயங்களை தெரியும். அதே சமயத்தில் கோர் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய காலேஜஸும் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியுது. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அதிகமாக ஆர்வம் காமிச்சதுனால கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி அதாவது செகண்டரி கோர்சஸ் சொல்லக்கூடிய அல்லது வந்து நான் கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய இன்ஜினியரிங் வச்சிருக்கக்கூடிய காலேஜஸ் கொஞ்சம் லோ லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம அனாலிட்டிக்ஸில் காமிக்குது. பட் எனிவே இன்னும் வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் ஒரு புக்லெட்டாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மகிட்ட உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன வேணும், லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்ன வேணும், லாஸ்ட் 8 இயர்ஸ்க்கு என்ன வேணும், கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.